தேவனுக்கே துதி கனமையுமே உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே தேவக்கர ஊழியர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பதை கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119, சங்கீதம் 73 முதல் சங்கீதம் 97 வரை, 96 வரை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அதில் 73ஆம் வசனத்திலே, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளாக்கும். ஆங்கிலத்திலே அழகாக போட்டிருக்கிறது, யுவர் ஹேண்ட்ஸ் மேட் மீ அண்ட் டர்ன் டு மீ, ஃபார்ம்டு மீ, கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங், லேர்ன் யுவர் கமெண்ட்ஸ். பிரியமானவர்களே, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளாக்கும். குயவன் களிமண்ணை பிசையும் போது தன்னுடைய கரத்தினாலே பிசைத்து அதை வணைந்து கொள்வது போல கர்த்தர் நம்முடைய கரத்தினாலே நம்மை உருவாக்கி இருக்கிறார். ரெண்டாவது பார்க்கும்போது 74ஆம் வசனத்துல, நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு பயப்படுவார்கள். வசனத்திற்கு காத்திருக்க வேண்டும். வசனம் முக்கியமானது. வாழ்க்கையில தேவ வசனம் இல்லைன்னா நம்மளால கனி கொடுக்க முடியாது, நம்மளால பிரகாசிக்க முடியாது. ஆகவே வசனங்கள் முக்கியம். 3வதாக, கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்த என்று அறிவேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது. அவருடைய அவர் நீதி உள்ளவர். அவருடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது. அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கக்கூடியவர். அது சொல்ல சங்கீதக்காரன், நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபையினை தேற்றுகிறார். வாக்கு தத்தம் கொடுத்தவர். அவர் மாறாத தேவன், வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். மாத்திரமல்ல, 79ஆம் வசனத்தில், உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்றைக்கும் திரும்புவார்களாக. அவருக்கு பயந்து நடக்கும். இந்த உலகத்துல மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்கும். ஆண்டவருக்கு பயப்படணும். நம்மை படைத்த ஆண்டவருக்கு நாம் பயப்படணும். மனுஷனை நம்புவதை பார்க்கல, கர்த்தர் பேர் பெற்றதா இருப்பார். கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன் விதமாக செய்யப்படுவான் என்று சொல்லி பார்க்கின்றோம். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரகாரங்களில் உத்தமமாக இருக்கக்கூடாது. அவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். எந்த இடத்துல தலை குனிந்தோமோ அதே இடத்துல நம்மை தூக்கி நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ரட்சிப்பு அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு கர்த்தருடையது. மாத்திரமல்ல, 86ஆம் வசனத்துல, உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாக இருக்கிறது. அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் எனக்கு சகாயம் பண்ணும். அவருடைய கற்பனைகள் உண்மையானவைகள். மாத்திரமல்ல, வசனம் 89 சொல்கிறது. வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் என்ன செய்வதில்லை, ஒளிந்து போவதில்லை. உம்முடைய உண்மை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தி அதை நிலைநிறுத்துகிறீர். அவர் உண்மையுள்ளவர். நாமும் உண்மையுள்ளவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போய் இருப்பேன். 92ஆம் வசனத்துல, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் துக்கத்திலே அழிந்து போய். அநேக நேரங்களிலே நாம் சோர்வான நேரத்தில் வேதத்தை வாசிக்கும் போது வேதம் நம்மை தாங்குகிறது, ஏந்துகிறது, சுமக்கிறது, தப்பு வைக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது. வேதத்தில் உள்ள வார்த்தைகள் நம்மை தேற்றுகிறது, ஆறுதல் படுத்துகிறது, நம்மை அரவணைக்கிறது. வசனம் 94, நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். நான் உம்முடையவன் ஆண்டவரே, நான் உம்முடையவன். I am yours, Lord. I am yours. ஆண்டவரே, நான் உம்முடையவன். நீர் என்னுடையவர், நான் உம்முடையவன். நான் ஆண்டவர் தான் சொந்தம், வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது. பாருங்க, அநேக வாலிப பிள்ளைகள் தன்னுடைய காதலனுக்காக ஏதாவது செய்வாங்க. காதலிக்க ஏதாவது ஆண்டவர் அப்படி அல்ல, அது தவறு. திருமணத்துக்கு பெற்றோர் பார்த்து வைக்கிற பெண்ணு மாப்பிள்ள தான் மணமகனுக்கு நல்ல பெண்ணை பார்க்குற பெற்றோர் கையில் கொடுக்கணும். நீங்களா சூஸ் பண்ணக்கூடாது, அது தவறு. பிரியமானவர்களே, அதான் சங்கீதக்காரன், நான் உம்முடையவன், நீர் என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளையில் ஆராய்கிறேன். I am yours, Lord. I belongs to you, Lord Jesus. நான் உம்முடையவன். கடைசியாக, சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். சகல சம்பூர்ணத்துக்கு எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனை மகா. ஜெபிப்பான். ஆண்டவரே, பசங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். Thank you very much. God bless you.